Hi, welcome you to learn English. College students, school students பேசுகிற மாதிரி மாடல் சென்டென்சஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மை ஃப்ரெண்ட் இஸ் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர். என்னுடைய நண்பன் காய்ச்சலால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார். மை ஃப்ரெண்ட் இஸ் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர். ஸோ ஹீ இஸ் ஆப்சன்ட் டுடே. அதனால் அவர் இன்னைக்கு கிளாஸ்க்கு வர மாட்டார். ஸோ ஹீ இஸ் ஆப்சன்ட். ஐ வாஸ் சஃபரிங் ஃப்ரம் லெக் பெயின். ஐ வாஸ் சஃபரிங். வாஸ் அப்படின்னாலே பாஸ்ட் டென்ஸ், கடந்த காலம். நேற்று வரல, இன்றைக்கி வந்திருக்கீங்க. அப்போ அதை எப்படி சொல்லணும்? ஐ வாஸ் சஃபரிங் ஃப்ரம் லெக் பெயின். எனக்கு கால் வலியில் அவதிப்பட்டு கொண்டிருந்தேன். ஸோ ஐ வாஸ் ஆப்சண்ட் எஸ்டர்டே. அதனால் நேற்று நான் ஆப்சண்ட், இன்றைக்கி நான் வந்திருக்கேன். மை ஃப்ரெண்ட் இஸ் சஃபரிங். அந்த இஸ் சஃபரிங், வாஸ் சஃபரிங் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ், செகண்ட் சென்டென்ஸ் பாஸ்ட் கண்டினியூஸ். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் Sen Talks Plus. இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இந்த சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு மாடல் சென்டென்ஸையும் நல்லா அப்சர்வ் பண்ணி அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். தட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் சேனல். வி வாண்ட் அ பிரேக் சார். எங்களுக்கு கொஞ்சம் பிரேக் வேணும். ஓகே, இந்த பிரேக் அப்படிங்கிறது ஹோமோஃபோன், அதாவது ஒரே உச்சரிப்பில் இருக்கிற வேறு வேறு அர்த்தம் கொண்ட வார்த்தை. இதே உச்சரிப்பில் இன்னொரு வார்த்தை இருக்குது, பிரேக், BRAKE. பிரேக்னால் நம்ம அந்த வண்டியில் பிரேக் பிடிக்கிறோம்ல, அந்தது. ஓகே, இந்த பிரேக் வந்து சிறிது இடைவேளை. ஓகே, கொஞ்சம் பிரேக் கொடுங்க. வி வாண்ட் அ பிரேக் சார். ப்ளீஸ் கிவ் மீ பெர்மிஷன் டு அட்டன் த டெஸ்ட். நான் டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு எனக்கு பெர்மிஷன் கொடுங்க, அனுமதி கொடுங்க. இந்த டெஸ்ட் அப்படிங்கிறத அட்டெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ரைட் த டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறத விட அட்டன் த டெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த டெஸ்ட்டு வெறும் எழுதுறது மட்டும் இருக்காது. ப்ராக்டிக்கல் டெஸ்ட் இருக்கலாம், செஞ்சு பார்க்குறது, சில சமயம் ட்ராயிங் பேப்பராக இருக்கலாம். ஸோ அதில் வரையணும். ஸோ இந்த ரைட் அப்படிங்கிற வார்த்தையை விட அட்டெண்ட் அப்படிங்கிற வார்த்தை டெஸ்ட்டுக்கு ஆப்டாக இருக்கும். அட்டெண்ட் த டெஸ்ட். ஐ ஹாவ் லாஸ்ட் மை ஹால் டிக்கெட் சார். ப்ளீஸ் கிவ் மீ அ டூப்ளிகேட் ஹால் டிக்கெட். ஐ ஹாவ் லாஸ்ட், இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது இந்த சென்டென்ஸ். நான் அந்த ஹால் டிக்கெட்டை தொலைச்சிட்டேன், என்னுடைய ஹால் டிக்கெட்டை தொலைச்சிட்டேன், எனக்கு டூப்ளிகேட் ஹால் டிக்கெட் கொடுங்க. வி கான்ட் கெட் யூ சார். எங்களுக்கு புரியலை, நீங்கள் சொல்கிறத எங்களால் புரிஞ்சுக்கிற முடியல அப்படின்னு சொல்கிறதுக்கு வி கான்ட் கெட் யூ சார் அப்படின்னு சொல்லலாம். குட் யூ எக்ஸ்பிளைன் அகெயின் மேடம். குட் யூ எக்ஸ்பிளைன், ரெஸ்பெக்டாக கேட்குறது. அந்த குட் அப்படிங்கிறது மாடல் வேர்ப், ரெஸ்பெக்டாக கேட்குறது. குட் யூ எக்ஸ்பிளைன் அகெயின் மேடம். வாட் இஸ் த மீனிங் ஃபார் திஸ் வேர்ட் சார். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சார்? வாட் இஸ் த மீனிங் ஃபார் திஸ் வேர்ட் சார்? வென் வில் பி ஆர் எக்ஸாம்ஸ் சார். இனிமேல் எக்ஸாம்ஸ் வந்து வரப்போகுது, அது எப்போ நடக்கும்? வென் வில் பி ஆர் எக்ஸாம்ஸ் சார். வாட் இஸ் த எக்ஸாம் ஃபீ? எக்ஸாம் ஃபீ எவ்வளவு? வாட் இஸ் த எக்ஸாம் ஃபீ? வாட் இஸ் த லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன்? சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் என்ன? வாட் இஸ் த லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் த எக்ஸாம் ஃபீ? எக்ஸாம் ஃபீ கட்டுறதுக்கு லாஸ்ட் டேட் என்ன? அந்த ஃபீஸ்க்கு பதிலாக வாட் இஸ் த லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் மை ரெக்கார்ட் நோட். ஓகே, என்னுடைய ரெக்கார்ட் நோட் சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் என்ன? ஐ மிஸ்ட் த காலேஜ் பஸ் ஸோ ஐ ஆம் லேட் சார். ஓகே, நான் மிஸ் பண்ணிட்டேன், காலேஜ் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன், அதனால் நான் லேட்டாக வந்திருக்கேன். ஐ கம்ப்ளீட்டட் ஆல் த ஹோம் ஒர்க்ஸ் மேடம். எல்லா ஹோம் ஒர்க்கையும் நான் முடிச்சிட்டேன். தெர் வாஸ் எ ஹெவி டிராஃபிக் ஸோ ஐ ஆம் லேட் சார். ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு, அதனால் ஐ ஆம் லேட். ஐ கெனாட் அண்டர்ஸ்டாண்ட் த சம். என்னால் அந்த சம்மை புரிஞ்சுக்கிற முடியலை. கெனாட் அப்படின்னா முடியவில்லை அப்படின்னு அர்த்தம். ஐ கெனாட் அண்டர்ஸ்டாண்ட் த சம். ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அகெயின் சார். மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இந்த பேர்டன் அப்படிங்கிற வார்த்தை, நீங்கள் சொன்னதை எனக்கு சரியாக கேட்கலை, திரும்பவும் சொல்லுங்கள் அப்படின்னு மரியாதையாக ரெஸ்பெக்டாக சொல்கிறது பேர்டன் மீ சார். எக்ஸ்கியூஸ் கேட்குறது, எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு கேட்போம். ஓகே, அதுவே நவுன் ஃபார்மில் கேட்குறப்ப ப்ளீஸ் கிவ் மீ அன் எக்ஸ்கியூஸ் சார். ஓகே, ப்ளீஸ் கிவ் மீ அன் எக்ஸ்கியூஸ் சார். ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ சார். சாரி, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிக்கோங்க. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ சார். ஐ வில் நாட் டூ இட் அகெயின். நான் திரும்பவும் அதை செய்ய மாட்டேன். ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ சார். இட் வில் நாட் ஹேப்பன் அகெயின். இந்த மாதிரி இனிமே நடக்காது. இட் வில் நாட் ஹேப்பன் அகெயின் லைக் திஸ். ஓகே, இது எல்லாமே சாரி கேட்குற மாதிரி, எக்ஸ்கியூஸ் கேட்குற மாதிரி. ப்ளீஸ் கிவ் மீ அன் எக்ஸ்கியூஸ் சார். இதே மாதிரி எக்ஸ்கியூஸ், சாரி, ஃபர்கிவ் அப்படிங்கிற வார்த்தையை விட இன்னும் ஃபார்மல் வேர்டு ஒன்று இருக்குது, அப்பாலஜி. APOLOGY, அப்பாலஜி. அது வந்து ரொம்ப ஃபார்மல் வேர்ட். ஐ வாண்ட் 2 days லீவ் சார். எனக்கு 2 நாட்கள் லீவ் வேண்டும்.
ஐ வாண்ட் 2 days லீவ் சார். ஐ எம் கோயிங் டு சென்னை டுடே. நான் இன்னைக்கு சென்னை போகிறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் மீ 2 days லீவ் மேடம். நான் இன்னைக்கு சென்னைக்கு போகிறேன், எனக்கு தயவுசெய்து 2 நாட்கள் லீவ் கொடுங்க. ஸோ ப்ளீஸ் கிவ் மீ 2 days லீவ். கேன் ஐ டேக் 1 day லீவ்? நான் ஒரு நாள் லீவ் எடுத்துக்க முடியுமா? இந்த கேன் வந்துச்சுனாலே முடியுமா அப்படிங்கிற அந்த கொஸ்டின் வந்துடணும். நான் 1 day லீவ் எடுத்துக்கிற முடியுமா? கேன் ஐ டேக் 1 day லீவ்? பெர்மிஷனாக கேட்குறதுக்கு மே ஐ டேக் 1 day லீவ் அப்படி கேட்கலாம். அதே மாதிரி ஷால் ஐ டேக் 1 day லீவ்? குறுக்கீடு, அதாவது ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கு, இல்லை ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறாரு, நம்ம குறுக்க பேசுகிறோம். ஓகே, அப்போ எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கணும் நம்மளுடைய பேச்சை. எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் அதை டிஸ்டர்ப் பண்ணுறேன், அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேங்கிற மாதிரி எக்ஸ்கியூஸ் மீ சார். மே ஐ கமின் சார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு ஹையர் அஃபிஷியல் இருக்கிற ஒரு ரூம்குள்ளே நம்ம நுழையிறதுக்கு முன்னாடி பெர்மிஷன் கேட்குறோம், மே ஐ கமின் சார். அதே மாதிரி குறுக்கிடுதல். ஓகே, சாரி டு இன்டரப்ட் யூ சார். ஒருத்தர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஏதோ ஒன்று, நம்ம குறுக்க அதை சொல்லணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்போ சாரி டு இன்டரப்ட் யூ சார். சாரி டு டிஸ்டர்ப் யூ மேடம். டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு சாரி, நான் அதை சொல்லிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ ஹாவ் அ டவுட் சார். எனக்கு ஒரு டவுட் இருக்குது, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஐ ஹாவ் அ டவுட் சார். வி ஹாவ் அ ரெக்வஸ்ட் மேடம். நாங்கள் ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கிறோம். வி ஹாவ் அ ரெக்வஸ்ட். கைண்ட்லி கிவ் மீ அன் hour டைம் டு ஃபினிஷ் த அசைன்மெண்ட். கைண்ட்லி கிவ் மீ, த கிவ் அப்படின்றது கொடுக்குறது, கைண்ட்லி கனிவாக அப்படின்னு அர்த்தம். ஓகே, கைண்ட்லி கிவ் மீ எனக்கு கொடுங்க, அண்ட் hour டைம், ஹெச் சைலண்ட், அதனால் ஹவர் அப்படின்னு வாசிக்கக்கூடாது, ஆர் அப்படின்னு தான் வாசிக்கணும். கைண்ட்லி கிவ் மீ அண்ட் hour டைம் டு ஃபினிஷ் த அசைன்மெண்ட். அசைன்மெண்ட் முடிக்கிறதுக்கு எனக்கு 1 மணி நேரம் டைம் கொடுங்க. கண்டிப்பாக முடிக்கணுமா அப்படிங்கிறதுக்கு இந்த ஷுட் யூஸ் பண்ணலாம். சார், ஷுட் ஐ கம்ப்ளீட் மை ரெக்கார்ட் நோட் பிஃபோர் ஜூன்? ஜூனுக்கு முன்னாடியே நான் கம்ப்ளீட் பண்ணணுமா ரெக்கார்ட் நோட்டை? ஷுட் ஐ கம்ப்ளீட்? அதுக்கு அவர் ஆன்சர் எப்படி சொல்லுவார்? எஸ் யூ ஷுட் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ கண்டிப்பாக முடித்தாக வேண்டும். சார், வென் ஷால் ஐ சப்மிட் மை அசைன்மெண்ட் நோட்? இது ஃப்யூச்சர். வென் ஷால் ஐ சப்மிட் மை அசைன்மெண்ட் நோட்? இந்த மாதிரி விஷயஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ மார்னிங் பார்க்குறப்ப குட் மார்னிங் சார் ஒரு தடவை தான் சொல்லணும். ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப சொல்லணும். அடிக்கடி பார்க்குறப்ப குட் மார்னிங் சொல்ல தேவையில்லை. ஓகே, குட் மார்னிங் சார், குட் மார்னிங் மேடம். ஆஃப்டர்நூன் இருந்துச்சுன்னா குட் ஆஃப்டர்நூன். அதே மாதிரி ஈவினிங் ஒரு 8 o'clock ஒருத்தரை பார்க்குறீங்க. ஓகே, ஈவினிங். ஓகே, அப்போ குட் நைட் அப்படின்னு ஆரம்பிக்க முடியாது, குட் ஈவினிங் அப்படின்னு தான் ஆரம்பிக்கணும். ஸோ உங்களுடைய டீச்சர் யாரையாவது ஒருத்தவங்கள 8 o'clock இல்லை 9 o'clock பார்க்குறீங்க, நைட் 9 o'clock பார்க்குறீங்க வெளியே, அப்போ குட் ஈவினிங் சார் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, ஸோ அந்த கான்வர்சேஷன் முடித்ததுக்கப்புறம் குட் நைட் அப்படின்னு சொல்லலாம். மை ஃபாதர் இஸ் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் ஸோ ஹீ cannot attend த பேரண்ட் மீட்டிங். பேரண்ட்ஸ் மீட்டிங் நடக்குது, அதுக்கு என்னுடைய அப்பாவால் வர முடியாது, ஏன்னா அவர் வெளியூரில் இருக்கிறார். மை ஃபாதர் இஸ் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் ஸோ ஹீ cannot attend தி பேரண்ட்ஸ் மீட்டிங். மே ஐ நோட் இட் சார்? நான் இதை நோட் பண்ணி கொள்ளலாமா? பெர்மிஷன் கேட்குறது. மே ஐ நோட் இட் சார்? கேன் ஐ ரைட் த ஆன்சர் மேடம்? மேடம், நான் அந்த ஆன்சரை எழுதலாமா, எழுத முடியுமா? கேன் ஐ ரைட் த ஆன்சர்? ஸோ மாடல் சென்டென்சஸை அப்படியே மனப்பாடம் பண்ண வேண்டாம், அதில் இருக்கிற வார்த்தைகளை ரீப்ளேஸ் பண்ணி உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய மாடல் சென்டென்சஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட்.